Come in. முதலாளி என்ன பார்க்க வர சொன்னீங்களா? Close the door. பாருங்க முதலாளி. நல்லா உடப்பேன். ப்ரோக்ராம் படி நேற்று ராத்திரி ஏன் வரல? ஏண்டா வரல ஃபூல்? அது வந்து நான் வந்து போய் ஏன் வரல? எக்ஸ்பிளைன். குட் மார்னிங் சார். எஸ் மிஸ்டர் ராவுக்கு உடம்பு சரியில்லை. நான் ஆபீஸ்க்கு இன்னைக்கு அவர் வரல. ஓகே ஓகே. எக்ஸ்பிளைன் ஏன் வரல? அதான் ஜுரம் சொன்னேன் சார். எனக்கு அதான் இப்போ எங்க பதில்? ஆன்சர் மீ. சொல்றேன்டா, நேற்று ராத்திரி திடீர்னு டெம்பரேச்சர் ஏறி போய் காலையில இறங்கிடுச்சோ? ஃபேக்டடா, 2 கையும் கோத்துக்கிட்டு. தெரியுமே, அல்வா மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட ஈ மாதிரி ஒட்டுனீங்க. ஒரு சேலை கிடைச்சா போதும், இந்த சின்சியர் ஃப்ரெண்டையும் மறந்துடுவேன். ஏன்டா கத்துற இடியட்? ஆபீஸா டிசிப்ளின் வேணும். சாரி. ஆமா, இந்த அல்வா விஷயம் தெரியும். பாத்துட்டியா? தலை வீதி பார்த்தேன். சாதாரண குப்பத்துக்கு நீ யூத பாஸ் நேர வந்தியா? நேரா தலையில முக்காடு போட்டு துக்கம் கொண்டாடுற மாதிரி வந்தேன். கையோட கை பின்னிச்சு, அதையும் பார்த்தேன். உன் வாயில ஒரு பொண்ணு சர்பத்து ஊத்துனால. யாரவா அந்த அல்வா? பக்கத்து விட்டு பச்சைக்கிளி. பேர் என்ன? மீனா. மீனா மனசுல அப்படி பதிஞ்சு போச்சு இல்ல? ஆமாண்டா. என் பேர் என்னாச்சு? அது ஏற்கனவே மனசுல பதிஞ்சிருக்கடா. இந்த ஸ்டாம்புக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்டாம்பா? ஏன் குட்டின தப்பா? தப்பு இல்ல. லுக் ராமு. நோ 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 நோ, நான் இங்க ராமு இல்லை, தோழம் தொழிலாளி சங்கர். மிஸ்டர் சங்கர், உங்க செலக்ஷனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பிளஸிங்ஸ். நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? ஒண்ணும் நடக்கல. அவ நடந்துட்டா, நான் ஒண்ணுமே. நீ ஒண்ணுமே செய்யலன்னா என்ன மேல அர்த்தம்? கூட இருக்க அவனுக்கு பாருங்க மிஸ்டர் ரகு, ஒரு தொழிலாளியா ஒரு காரியத்தை எடுத்தா கரெக்டா அதை முடிக்க வேண்டாம். போமேன், கரெக்டா முடிப்போ. எஸ் சார். என்ன நடக்குதுன்னு எனக்கு டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே சார். மிஸ்டர் ரகு, என்னதான் கதவு இருந்தாலும் நீங்க இப்படி அடிக்கடி திறந்துகிட்டு வரக்கூடாது. போங்க, மறுபடியும் திறந்துட்டு வாங்க. எஸ் சார். நோ சார், நோ சார். ஏன்னா இன்னைக்கு நிஜமாவே நீங்க உங்க முதலாளிக்கு சலாம் போலியா? தினம் கும்பிடுறதுக்கு அவர் என்ன திருப்பதி வெங்கடாஜலபதியா? புரட்சிய மனசுக்குள்ளே வச்சிருந்தேன். இன்னைக்கு டைம் வந்தது, டைம் பா மாதிரி பிடிச்சேன். என்ன மீனா உங்க அண்ணனுக்கு பாடி கணக்கா நடக்கிறாரு பாருக்கா. இன்னைக்கு முதலாளி கூட மோதிக்கிட்டாரா? மோதிச்சா? என் பார்வையும் கட்டு போச்சா? உன் பார்வை எனக்கு தேவையில்லை. என் சீட்டை கிழித்தால் முதலாளிக்கு வப்பேன் பேட்டு. தொழிலாளர்களுக்காக பாடுபடி என்னை செயல் வேண்டுமானாலும் கூட்டட்டும். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. என்ன மேஸ்திரி, என்ன இன்னைக்கு ஒரே பாட்டா பொழந்து கட்டுறீங்க? பாட்டன்னா முதலாளியவே பொழந்து கட்டின. நீ பாக்கல? முதலாளி ஏன் சலாம் போடலன்னு முதலாளி சீரி பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது நான் மாறி மாறி பதில் சொன்னேனே, நீ கேட்கல? எது கேட்ட? மூச்சு வாங்குது. எனக்கு சங்கருக்கு 2 காப்பி கொடு. அரசாங்கத்துக்கு அவன் அடி அடிக்கிறவன், அவளுக்கு டீயே விடு. இங்க பேசுறதுக்கே இப்படி மூச்சு வாங்குது. நீ முதலாளிய போந்தியா? எங்க நெருந்தாங்களா? ஐயோ, நானே எதிர்பார்க்கலீங்க. இன்னைக்கு இவர் போட்ட போட்ல முதலாளியே அசந்துட்டாரு. எனக்கு நம்பிக்கை இல்ல. பாரு, நீ மசால் வடையத்தான் சுடுவேன், நான் என் முதலாளியவே சுடுவேன். சும்மா இருங்க மேஸ்திரி, சத்தம் போட்டு பேசாதீங்க. இப்ப என்ன எவன் என்ன பண்ணிடுவான்? பாத்தியாமா, இன்னும் வேக தண்ணி இல்ல. எனக்கு இன்னும் புரியலீங்க. நான் எதுக்கு விலாவரியா விசாரிச்சுட்டேன். என்ன நீ விளையாடுற? நீ பாட்டுக்கு வெளியே போய் இவருடைய புரட்சி பேச்ச பத்தி விசாரிச்சு அது முதலாளி காது வரைக்கும் போச்சுன்னா தலையா கூட உட்காரியா. என்னென்னமா பேசுறாரு? நடந்ததான் நெருந்தாங்களா? உட்காரியா புரியாதாரு. ஆமா, நீங்க என்ன போல தனி மனுஷனா? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இல்ல, குடும்பம் இல்ல, எவனா உங்க சீட்டை கிழிச்சுட்டானா என்ன பண்ணுவீங்க? சீட்டை கிழிச்சா என்ன? ஆயுள் பூரா அரசாங்க விருத்தாளியா இருக்க ஜெயில். புரியா? அக்கா, இந்த ஒட்டி. அண்ணா, காஃபி. இது 2ஐயும் கலந்து ஆளுக்கு பாதி மாதிரியா கூட. என்னடா இது? அப்புறம் சொல்றேன், வாங்கிக்கங்க. சரி. இந்தாங்க உங்க காஃபி. தேங்க்யூ. என்னங்க இது?
தோசையா கட்டிட்டு வந்திருக்க போறாரு, ஆசையா ஒரு புடவை. பாத்துக்கிட்டே இருந்தா புடவை கட்டிட்டு வா. எனக்கு பலகாரம் போட நேரம் வச்சு நான் வாரேன். அதாக்கா, இனிமே நீ என்ன பார்க்கும்போது காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறியா? அவ குதிச்சு ஓடுறாள், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? பலகாரம் குதிச்சதுன்னா விவகாரம் முடிஞ்சது. நம்ம நாடகத்தோட உச்சகட்டத்துக்கு வந்தாச்சு. நான் சொல்ல போற திட்டத்தை கவனமா கேளு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க தாத்தாவோட நினைவு நாள் வரப்போகுது. அன்னைக்கு நம்ம மில் தொழிலாளிகளுக்கு வருஷாந்திர போனஸ் கொடுப்பது உண்டா? கரெக்ட். டாடி கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் கொடுக்க போறோம். இட் மஸ்ட் பி பெய்ட். இட் மஸ்ட் நாட் பி பெய்ட். வாட் டு யூ மீன்? அதுதான் நம்ம டிராமாவோட கிளைமேக்ஸ். புரியும்படியா சொல்லு. அப்படின்னு ஒரு போடு போடு. உடனே நீ நான் பயந்து போய் போனஸ் கொடுக்கறதா சொல்லிடுவேன். தொழிலாளிகள் உனக்குமா மதிப்பாங்க. தர்மலிங்கம் கிளீன் போன். நீ ஒரு சின்ன துரும்ப கூட தொட நான் சம்மதிக்க மாட்டேன். ஃபேக்டரியில வேலை செஞ்சு செஞ்சு உன் கை இரும்பு மாதிரி ஆயிப்போச்சு. யாரோ ஒருத்தன் என்ன அவமானப்படுத்தலாங்கிறதுக்காக ஒரு அக்னி பரீட்சையில நான் தடுறேன். Really, I feel right. பைத்தியம். என் கை இரும்பாரத பத்தி கவலைப்படாதடா. அந்த தர்மலிங்கங்கிற தூணை அசைக்கணும்னா என் கை இரும்பாரது தான் கரெக்ட். ஓ, அப்போ உன் கவர்ல இன்னொரு பேர் என்னவோ? ராதா. ராதா. எப்படி? என் அல்வா மாதிரியா? ஐஸ்கிரீம் மாதிரி. ஐஸ்கிரீம் ரொம்ப உருகுதோ? ரொம்ப ரொம்ப. டேய், அப்போ உன்னுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டும் கரெக்டா நாளைக்கு எங்கிட்ட வந்தாகணும். ஓகே, அவன் வந்த போற, நீ புறப்படு. ஏண்டா விரட்டுற? சொல்லி நடக்க போதும். சென்சார் கட். சரி, நான் கட்டாயிக்கிறேன். Excuse me, may I come in? Where there is wine, there must be a woman. மது இருக்கிற இடத்துல மாது இருக்கணும். உமர் கயாமா? அவங்க தாத்தா. எனக்கு முன்னாடி இங்க வேறொரு மேட் வந்திருந்தா போல இருக்கே. அது என் ஃப்ரெண்டோட கிளாஸ். வந்திருக்காரா? நோ, அவன் பெங்களூர்ல இருக்கான். அப்ப இங்க எதுக்கு விஸ்கி? நான் அவனும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டோம். நான் விஸ்கி சாப்பிடும் போது அவனுக்கு ஒரு கிளாஸ் போடுவேன். சியர் சொல்லிட்டு 2 கிளாஸ் நானே குடிச்சிடுவேன். கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்மளே சாப்பிடுற மாதிரி இல்ல? No. கடவுளுக்கு எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் நம்ம கூப்பிடுற நேரத்துல வரமாட்டான். ஆனா என் ஃப்ரெண்டு நான் கூப்பிடாமலே வந்து. ஓஹோ, நண்பனத்தை பெருசா நினைக்கிறீங்கல்ல? இது வரைக்கும் எனக்கு நண்பன் தான் கிடைச்சிருக்கான். காதலி கிடைக்கலையா? ராஜா, உங்க மனசுல எனக்கு எந்த இடத்து கொடுத்திருக்கீங்க? சொந்தக்காரிங்கிற இடத்தை. ஓகே, ரிலேட்டிவ். 4 நாள் வந்து தங்கிட்டு போற விருந்தாளி. That's all. இன்னும் நெருக்கமா, என்னைக்குமே நிரந்தரமா உங்க கூட வாழும்படியான ஒரு இடம். ஏ ராஜா, அந்த இடத்துக்கு வேற யாராவது வந்துட்டாங்களா? ஆஸ்தியை பிரிச்சு கொடுக்கறதா இருந்தா நான் ஒரு சோஷலிஸ்ட். ஆனா ஆசையை பிரிச்சு கொடுக்கறதா இருந்தா நான் ஒரு கேபிட்டலிஸ்ட். நான் விரும்புற இடத்தை யாரும் பிடிச்சிடக்கூடாது. நான் ரொம்ப பயப்படுறேன். I'm very selfish, you know. ராஜா, உங்க இதயத்துல எனக்கு இடம் உண்டா இல்லையா? எஸ் சார், நோ சொல்லணும். சொன்ன எஸ் சொன்னா இருப்பேன், நோ சொன்னா போயிடுவேன். No. நோ. I won't say no. I hope you know.